திரிபுரங்களை எரித்தவன்னு சாமியை சொல்றது இல்லையா? என்ன சொல்லுவோம்? யோகேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபுரந்தகாய திரிகாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமன்னு பாடுறது இல்லையா? அதுதானே. இப்போ யோகேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபுராந்தகாயன்னு அவர் வார்த்தை சொல்றாங்க. திரிபுரங்களை எரித்தவன்ன்றத சான்ஸ்கிரிட்ல அப்படி சொல்றாங்க. சான்ஸ்கிரிட்னா என்னது? சமஸ்கிருதம் சொல்றாங்க. திரிபுரந்தகாயன திரிபுரங்களை எரித்தவன் சிவபெருமான். ஏன் திரிபுரங்களை சாமி போயிட்டு எரிக்கணும்? உங்களை போல 3 சிவ பக்தைகள் கிடையாது, பக்தர்கள் 3 பேரு சாமி கிட்ட வரம் கேட்கிறாங்க. யாருக்கிட்ட வரம் கேட்கிறாங்கன்னா பிரம்மா கிட்ட போய் கேட்கிறாங்க வரம். பிரம்மா இந்த மாதிரி நாங்க 3 பேரும் 3 பெட்டகங்கள், 3 பெட்டகங்கள்னா 3 பாக்ஸ், 3 பொட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அதுல 1 இரும்பாகவும் 1 வெள்ளியாகவும் 1 தங்கமாகவும் இருக்கணும். பூலோகத்துல பறக்கும் போது இரும்பா பறக்கணும், விண்ணுலகத்துல காத்துல பறக்கும் போது வெள்ளியா பறக்கணும், கைலாயத்துல பறக்கும் போது தங்கமா நாங்க பறக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க 3 பேரும் யாரோட பிள்ளைங்கன்னா இந்த தாரகன்னு ஒருத்தவன் இருந்தான். தாரகன் பாருங்க, தாரகனோட புள்ளதான் தாரகாசுரன். தாரகாசுரன் யாருன்னா சூரசம்ஹாரம்னு ஒண்ணு செய்வார் இல்லையா? யார் செய்வா? முருகர் செய்வார் இல்லையா? அவரோட புள்ள தாரகனோட புள்ள தாரகாசுரன். அந்த தாரகாசுரனோட தலையை தான் யார் வெட்டிடுறா? முருகப்பெருமான் வெட்டிடுறாரு. அந்த தாரகாசுரனுக்கு 3 பிள்ளைங்க. 1 வித்யுன்மாலி, தாரகாட்சகன், கமலாட்சகன். 3 ஞாபகம் வச்சுக்கணும், வேற வழி கிடையாது. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு முழு பாட்டு ஒண்ணு கற்று கொடுப்பேன். அந்த முழு பாட்டை கண்டிப்பா பாடுறதுக்கு முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாம நான் சிவபெருமான் பக்தி வச்சுக்கிறேன்னு சும்மா டிராமா அடிச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது யாரும். ஒரு நீங்க என்கிட்ட சேரும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சேர்ந்தீங்க இல்லையா? எல்கேஜில மிஸ் போர்டுல ஸ்கேல் வச்சு எழுதுவாங்க ஏன்னு. அது மாதிரி 12th போய் அது மாதிரி ஏன்னு எழுதுங்கன்னு கேட்க முடியுமா? நம்ம கேட்க முடியாது. ஒரு ஸ்டேஜா நம்மளோட என்ன பண்ணோம், நம்மளோட மரமண்டைய கொஞ்சம் புத்தி உள்ள மண்டையா மாத்தணும். என்னதான் சொல்றேன், உங்களே இல்லை அப்படிதான் நான் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணேன். அதனால உங்களுக்கு சொல்றேன். இப்போ வித்யுன்மாலி, கமலாட்சகன், தாரகாட்சன் 3 பேர் ஞாபகம் வச்சுப்பீங்க தானே? ஞாபகம் வச்சுப்பீங்க தானே? வித்யுன்மாலி, கமலாட்சகன், தாரகாட்சகன். ஈஸி தானே, சின்ன குழந்தை கூட சொல்லணும் இல்லையா? இப்ப இவனுங்க 3 பேரு என்ன வர வாங்குறானுங்கன்னா பிரம்மா கிட்ட போய், பிரம்மா நாங்க 3 பேரும் 3 பொட்டியில எங்க பார்த்தாலும் சுத்தணும், எங்களுக்கு மரணமே வரக்கூடாது. மரணமே வரக்கூடாதுன்ற சப்ஜெக்ட் நீ என்கிட்ட கேட்க கூடாதுப்பா. உருவாக்குறது தான் என்னோட வேலை. சாவவே கூடாதுன்ற வார்த்தை நீ சிவபெருமான்ட்ட தான் கேட்கணும். சரி, சிவபெருமான்ட்ட நாங்க போய் கேட்க முடியாது, இதெல்லாம் அவரு சீக்கிரமா எடுத்து இது பண்ண மாட்டாங்க, அவர்கிட்ட கேட்க முடியாது. கேட்க முடியாதுன்னா என்ன பிரம்மா செய்யலாம்? நீங்க 3 பேரும் ஒரே கோட்ல 3 பொட்டியை எந்த ஒரே கோட்ல என்னைக்கு சேர்றீங்களோ அன்னைக்கு உங்களை யாரா அழிச்சு சாப்பாடுறோம். பாருங்களேன், ஈஸியா சொல்றேன். பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சா தயவுசு நாங்க போய் உட்காந்துருக்கோம். நிறைய இடம் ஊர் கோயில் இருக்கு. ஒரு கேட்கிற ஆத்மாவை வீணாச்சுறாதுக்கு பெரிய பாவம். 3 பொட்டியும் ஒரே நேரத்துல ஒரே நேர்கோட்டுல எப்ப நீங்க 3 பேரும் சேர்றீங்களோ அப்ப உங்களை வந்து சிவபெருமான் கொண்டு உங்களை சாப்பிடுச்சிடலாம். இந்த வரம் தான் என்னால தர முடியும். அழியவே கூடாதுன்ற வரம் சிவபெருமான் தான் தர முடியும். அது எவனாலையும் தர முடியும்னு சொல்லி இவங்க 3 பேரும் பெரிய சிவபக்தன். யாரு யார் யாரு? வித்யுன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சகன். இவங்க 3 பேரும் பெரிய சிவபக்தன். அதனால அதுல அவன் கொடுத்ததில்ல, இது நமக்கு போதுண்டான்னு பயந்து நைஸா என்ன பண்ணிட்டானுங்க, மேல போய் தேவர்கள், இந்திரன், அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு துன்புறுத்துறது. அந்த பொட்டியோட போய் ஒரு ஊர் மேல போய் உட்காந்து அந்த ஊரையே இல்லாம ஆக்கிடுறது. இத மாதிரி என்ன பண்ணிட்டானு பக்திய கையில வச்சுக்கிட்டு. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இப்ப சாமி நம்ம பக்கம் இருக்கிறாருன்றதால நம்ம ஆடக்கூடாது.
நம்மள சாமி பார்த்துன்னு தான் இருப்பார். இவனுக்கு இந்த தகுதி கொடுத்தோம், இவன் இந்த வேலை பண்ணானா அவனோட ஃபியூஸ் டப்பாவை என்னைக்கு கைட்டுன்னு கரெக்டா கைட்டிடுவார். அதனால அடக்கமா இருக்கணும் என்னைக்குமே. இப்படி பெரிய ஆளானா கூட அடக்கம் வேணும் இல்லையா? இப்போ 3 பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்க 3 பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அடி உத எல்லாரையும் போட்டு மேலே ஏற்றி போட்டு உதைக்கிறாங்க. உதைக்கும் போது இவங்க என்ன செய்வாங்க, போயிட்டு யார் யாரு, மகாவிஷ்ணு, தேவர்கள், இந்திரன், இவங்க இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் கூடி போயிட்டு சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. ஐயா நீங்க வரம் கொடுத்தீங்க, நீங்க இல்ல பிரம்மா கொடுத்துட்டாரு, அடி உத தாங்க முடியல, யாரும் எங்களை சாவடிக்க முடியாதுன்னு இருமாப்பு கொள்றானுங்க, நேர்கோட்டுல வந்து மாட்ட மாட்டானுங்க. அந்த நேர்கோடு எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்னு பிரம்மா வரம் கொடுத்தாங்கன்னா 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 பாக்ஸ் நேரம் ஐட்டமாக மறைஞ்சிருவாங்க. அது ஒண்ணு பிரம்மா கிட்ட சிவபெருமான் கூட்டு கேட்கவே, ஐயா இந்த மாதிரி நான் சொன்ன நேர்கோட்டுக்கு போனேன், அப்படியாப்பா சரி என்ன பண்றாரு, தேவ ஆச்சாரின்னு ஒருத்தரை கூட்டு, தம்பி ஒரு தேர் ஒன்று செய்ப்பான்றாரு. அவரு ஒரு தேர் ஒன்று தயார் பண்றாரு. எதுக்கு, அந்த தேர் மேல சிவபெருமான் ஏறி வில்லால் அவனுங்களை அடிச்சு அந்த 3 பாக்ஸையும் கிளியர் பண்றதுக்காக சுவாமி செய்ய சொல்றாரு. ஆசாரி பேர் என்ன, நம்ம ஊர்ல என்ன நம்ம கூப்பிடுவோம், விஸ்வகர்மான்னு கூப்பிடுவோம். தேவாச்சாரி விஸ்வகர்மான்ற தம்பி ஒரு பெரிய தேர் ஒன்று ரெடி பண்ண. எதுக்கு, யாரை கொல்றதுக்கு, வித்யுன்மாளி, தாரகாட்சிகன், கமலாட்சிகன் 3 பேரையும். அதுதான் திரிபுரங்களை எரித்தவன் சாமி பேர். இது நீங்க சிவனை தேடி என்னைக்கு நீங்க போறீங்கன்னா எந்த புத்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சிவபெருமான் திரிபுரங்களை எரித்தவன் வரும். ஆனா யாரும் அது என்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்கவே மாட்டோம், சொல்லியும் தர மாட்டாங்க யாரும் இல்ல. உடனே என்ன செய்யறான், 3 பாக்ஸ் சரின்னு சொல்லிட்டு சாமி என்ன சொல்றாரு, 3 பேரும் சரிப்பா. அந்த தேரோட 2 பக்கம் சக்கரம் இருக்கு இல்லையா, ஒன்னு சந்திரன் ஒன்னு சூரியன். அந்த தேர் யாரால வர வைக்கிறான்னா எல்லா அசுரர்கள், முனிவர்கள், தேவர்களால ஆன தேர். ஓகேவா? மேருமலைன்னு ஒரு மலை இருந்தது, மேருமலை. அந்த மலைய சாமி வளைச்சி வில்லாக்கிட்டு மகாவிஷ்ணுவ அம்பாக்கிட்டார். 4 வேதங்களை 4 குதிரையாக்கிட்டார் தேருக்கு. இந்திரன் வந்து ரிப்போர்ட் பண்ணதால இந்திரனை வந்து சாரதி ஆகிட்டார். சாரதினா என்னது, தேர் ஓட்டுறவன். இந்திரனை தேர் ஓட்டுறவன் ஆகிட்டாரு. 4 வேதங்களை 4 குதிரையாக்கிட்டாரு. வேற 2 சக்கரத்தை சூரியனாவும் சந்திரனாவும் ஆக்கிட்டாரு. அசுரர்கள், முனிவர்கள், தேவர்கள் எல்லாம் ஏறுங்கடான்னு சொல்லி அதை தேராக்கிட்டார் சுவாமி. அக்னிய அம்போட முனையாக்கிட்டார். அம்போட முனை இருக்கு இல்லையா, அதை அக்னி ஆக்கிட்டார் சுவாமி. அழகா கேளுங்க, அக்னி ஆக்கிட்டார் சுவாமி. பாக்குறாரு இவனுங்க எங்க இருக்கிறானுங்கன்னு. 3 பேர் வந்து கூடுற தருவாயில வரானுங்க. சிவபெருமான் அந்த தேர் மேல ஏறி காலை வைக்கிறார். காலை வைக்கும் போது அச்சாணி உடையுது, மடக்குன்னு அச்சாணி உடையுது. உடையும் போது மகாவிஷ்ணு சொல்றாரு, சாமி அதுக்கு முன்னால மகாவிஷ்ணு போய் மோகினி மாதிரி நல்லா அழகா ஆக்கி நல்ல ஜடையெல்லாம் வச்சுன்னு அவனுங்க 3 பேரை போய் எங்க போற, திரிபுரத்துக்கு போற. திரிபுரம் 3 புறம் இருக்கு இல்லையா, இந்த 3 புறத்துக்கும் போய் ஏன்டா சிவபெருமான கும்பிடுறீங்க, ஏன்டா ருத்ராட்சம் போடுறது, இந்த ஊர்ல கேட்பாங்களே அது மாதிரி ஏன்டா பவட்டையும் கிட்டையுமா மட்டை மாலையன் ஏன்டான்னு போய் கேட்டாரு. கேட்டதான் அவன் என்ன போட்டானுங்க, அவங்க சிவபெருமான மேல இருந்த பக்திய விட்டுட்டானுங்க. இது எதுக்கு சொல்றான்னா, இவ்வளவு தேடி பிடிச்சுன்னா சிவபெருமான மேல காதல் வச்சிருந்த வரைக்கும் அவனுக்கு அழிவு இல்ல, ஒரு தீய சக்தி போய் அவனை குழப்புது. ஏன்டா கொட்டையெல்லாம் ஊத்து போடுற, அது இங்க இதுமா இருக்கிற இடம், விபூதி பட்டை, கழுத்துல கொட்டை, பிச்சைக்கார பையன் மாதிரி சுத்துறான். என்கிட்ட கூட அவ்வளவு பேர் கேட்டிருக்காங்க. கேட்டவங்க இங்க யாரும் ஒரு இட்லி கூட தர மாட்டாங்க, அரை இட்லி கூட தர மாட்டாங்க. அவன் தான் பிச்சைக்கார பையன், நம்மள அவனுக்கு கேட்பானுங்க. அது மாதிரி பைக்கு கேட்கறானுங்க. கேட்டுட்டு கேட்ட உடனே என்ன ஆகுறானுங்க, இவங்க 3 பேரும் வசியம் ஆகுறாங்க. யாருக்கு, மோகினிக்கு. மோகினி யாரு, மகாவிஷ்ணு. இவங்க 3 பேரும் வசியம் ஆகும் போது சிவபெருமான சிறர் அந்த அச்சி மேல ஏறும் போது என்ன ஆகுது, அந்த தேர் மேல ஏறும் போது அச்சி முறியுது.
முறியும் போது என்ன சொல்றாரு மகாவிஷ்ணு அங்கிருந்து வந்து, அப்பா நீ விநாயகரை கும்பிடாம ஏறிட்டப்பான்ற. யார? சிவபெருமானோட மகன் விநாயகரு, நீ விநாயகரை கும்பிடாம ஏறிட்டப்பான்னு மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு சொல்றாரு. எவ்வளவு கஷ்டமான இடம் பாருங்க. சாமி இவனுங்க வரம் கொடுத்துட்டானுங்க, சிவபெருமான் கஷ்டப்படுறாரு அவங்களை க்ளோஸ் பண்றதுக்கு. அந்த நேரத்துல விஷ்ணு வந்து சொல்றாரா சிவபெருமானுக்கு, நீ விநாயகரை கும்பிடல. எப்படி எல்லாம் எதுக்குன்னா, நமக்கு ஒரு துன்பம் வர நேரத்துல பலவிதமான சில்ற தொல்லைகள் வரும். சிவபெருமான் என்ன பண்ணாரு, முன்ன வச்ச காலை பின்ன எடுத்துட்டு விநாயகரை இப்படி கையெடுத்து கும்பிட்டுட்டு தேர்லயே ஏறலையா. ஏன் ஏறலன்னா, இவரு ஏறி காலை வைக்கும் போது அந்த தேர்ல இருந்தாங்க பாருங்க. யார் யாரெல்லாம் இருந்தா? சூப்பர். தேவர்கள்லாம் முனிவர்கள். அவனுக்கு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்மளாலதான் இந்த ஆளு தேர் மேல போய் அவனை சாவடிக்கு போறான் பொழுதுன்னு நினைச்சிட்டானோ. ஆணவம், கண்மம், மாயைன்னு 3 இருக்குது. அந்த ஆணவத்தையும் அதுல பாத்துட்டாரா. அந்த கண்மம், மாயை சிவபெருமான் பார்த்துட்டு இப்படி இவங்களை கண்ணை எடுத்து பார்த்துட்டு, அந்த அக்னி இருக்குது இல்லையா, அந்த அந்த வில்லுல இருக்கிற அந்த அக்னியை மட்டும் இப்படி எடுத்து இப்படி இன்னிட்டு சாமி சிரிப்பிலேயே அந்த அக்னி போய் அடிச்சு அந்த 1000வது வருஷம் வந்து அவங்க 3 பேரும் அழிஞ்சு சாம்பலாகும் போது 3 பேர் வந்து சாமியை கையெடுத்து கும்பிட்டாங்க. சாமி சாமி கொஞ்சம் இருந்த சாமி, சாவடிச்சிடாதீங்க சாமி, கொண்டாதீங்க சாமி, நாம உங்க பக்தனாச்சு. அப்பையும் சாமி அவனுக்கு என்ன பண்றாரு, பக்த சொல்றத கேட்கிறாரு. நீங்க பக்தி பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு திருப்பி சாமி கிட்ட போய் கேட்டா சாமி கேட்பார். அதுக்காக இதை சொல்றேன். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டச் பாருங்க, அதெல்லாம் நம்ம ஒரு கதை சொல்லும் போது கரெக்டா பாயிண்ட் பண்ணி சொல்லணும். மொட்டையா 3 பேர் வந்தானுங்க, 3 டப்பா வந்தது, 3 தான் அடிச்சு சொல்லக்கூடாது. தப்பு பண்ணிட்டா ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, தேரா போறாரு சாமி. இவங்க என்ன தேரையும் யூஸ் பண்ணல, எந்த அசுரனையும் யூஸ் பண்ணல, இந்திரன் யூஸ் பண்ணல, பெருமாள் யூஸ் பண்ணல, எதுவும் யூஸ் பண்ணாம சிரிச்சே முப்புறத்தை காலி பண்ணவர் நம்ம சாமின்றதுக்காக சொல்றேன். அப்போ இந்த வித்யன்மாளி இருக்கிறான், தாரகாட்சகனும் கமலாட்சகனும் நிக்கிறாங்க பாரு. இவங்க தான் திண்டி முண்டின்னு பேர் வந்து, திண்டி முண்டி. இந்த 2 பேருக்கும் பேராய் போச்சு. துவார பாலகரா நான் உங்ககிட்ட நிக்கிறேன் சுவாமி, உனக்கு என்னைக்கு நான் காவலா வந்து நின்னுறேன் சுவாமின்னு சொல்லிட்டு இந்த சிவன் கோயில்ல முன்ன வரும்போது நந்தியை முட்டுட்டு அடுத்தது எங்கேயும் அந்த கண்ணாமனா பேச்சு பேசாம இந்த 2 துவார பாலகரை வணங்கணும். வணங்கினாதான் நீங்க சிவபெருமான்கிட்ட உள்ள காலை எடுத்து வைக்கிறதுக்கு தகுதியாகுறீங்க. அதனால இந்த கதை நம்ம சுவாமி இன்னொருத்தர் என்ன சாமி ஆனாருன்னு கேக்குறீங்களா, சுவாமிக்கு கீழே உக்காந்து கொடமுழா வாசிக்கிறாராம். ஏன் ஏன் ஏமா நம்ம சாமி ஆடுற சாமி, நம்ம சாமி ஆடுற சாமி. 2 கம்மல் போட்டுக்கிறாரு. 2 பேர் என்னது, அசுவதரன் கம்பலதரன். அசுவதரன் இந்த காதலியும் கம்பலதரன் இந்த காதலியும் போட்டு இவன் கீழே வடமுழா வாசிக்கிறான். சாமி பாட்டை கேட்டு நான் ஆடினே இருக்கிறாராம். இந்த கதை எவ்வளவு முக்கியமான கதை தெரியுமா? நீங்க ஒரு சைவனா இருந்து நெத்தியில விபூதி தரிக்கிறீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு வரீங்கன்னா, நம்ம ஊர்ல யாராவது ஒருத்தரை கூட்டு பேச சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், உண்மையிலே நான் சொல்றேன், எனக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க நிறைய கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்துல உங்களை நடத்துறது உட்கார வச்சிருக்கு. நீங்க தான் அதை யோசிக்கிறது இல்லை. நிறைய கேள்விக்கு இதுவா அதுவா கமலாட்சகனா, ஆமா சாமி இது இங்க திண்டி முடியாது, அது கேட்கிறவங்களே ஆச்சரியப்படுவாங்க. எப்படி உங்களுக்கு யார் கத்து கொடுத்தாதான்? ஓகேவா? இப்போ அந்த 2வது பக்கத்தை மட்டும் கரெக்டுங்க. ஏன் இது கரெக்ட்? இது வரைக்கும் தூங்கினவங்க, தூங்காதவங்க, ஞாபக சக்தி இல்லாதவங்க, அவங்க எல்லாம் இனிமேல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். வெறும் 15 நிமிஷம் தான். ஒரே ஒரு பாட்டு வேணுமாமா, இன்னொரு பேப்பர், ஒரே ஒரு பாட்டு தான். நான் உங்கள்கிட்ட முன்ன பேசுன மாதிரி இங்க பாருங்க, முத்துக்குமாரா இங்க வாங்க, இங்க வந்து கேளு. ட்ரெயின் போகுதுன்னா தண்டவாளம் ஓடக்கூடாது. ஏற்கனவே சொன்னேன், ட்ரெயின் மட்டும்தான் ஓடணும். நீங்க தண்டவாளம் நான் ஓடனா உள்ளகரம் ஊர் போய் சேருவான். தடுத்தாட்டு நீங்களும் ஒரு பக்கம் ஆடினீங்கன்னா நீங்க பேசுறதுக்கு அர்த்தம். தயவுசெய்து அது செய்யக்கூடாது. ஓகேவா?
இப்போ ஒரு பாட்டு ஒண்ணு சொல்றேன். இது வள்ளல் பெருமான் பாடின பாட்டு. யாருன்னா வள்ளலார் பாடின பாட்டு. ஒரு 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 ஆண் ஒரு பெண்ணை காதலிச்சா, இல்ல ஒரு பெண் ஒரு ஆணை காதலிச்சா அந்த உணர்வு எப்படி இருக்குமோ அதுதான் இந்த உணர்வு. இதுல வந்து என்னால காதல்லாம் சொல்றான் நீங்க அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இது ஒரு கற்பனைக்காக மட்டும்தான் சொல்லுவேன். அதனால நீங்க போய் வீட்டுல போய் அந்த அசிங்கப்படுத்த அதெல்லாம் சொல்லி செய்யக்கூடாது. ஓகேவா? காயலான் கனியன கனிவிக்கும் தனிப்பெரும் கருணை. காயலான் கனியன கனிவிக்கும் ஒரு தனிப்பெரும் கருணை. அமுதே தேனே என் கண் கண்ட தெய்வமே, களி கண்ட அற்புத காட்சியே, கனகமலையே, தாயலாம் அணைய என் தந்தையே, ஒரு தனிப்பெரும் தலைவனே, நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் அந்தோ சார்கின்றதோறும் அந்தோ நம்போது ஐயோ நம்போது அப்படி உடம்பு சிரிக்கணும். நீங்க பாருங்க, சார்கின்றதோறும் அந்தோ ஆயலாம் தித்திக்கும் மணமலாம் தித்திக்கும் மதியலாம் தித்திக்கும் மண்ணிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும் எண்ணில் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன், எண்ணில் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன், தூயலாம் பெற்ற நிலை மேல் அருட்சுகம் எல்லாம் தோன்றிட விலங்கு சுடரே, புதிய வெளி நடுநின்ற பெரிய பொருளே அருட்சோதி நடராஜ குருவே. இந்த பாட்டை இப்ப மனப்பாடம் பண்ணி சொல்லிடணும். முடியுமா? நான் பார்க்காம தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நான் ஒரு தடவை கூட குனியல இல்லையா? ஏன்னா அந்த பாட்டு இங்கதான் இருந்து இப்பதான் திருப்பப்பா நம்ம சிவாய் பாருங்க. காயலாம் கனியன, நான் இதுக்கு மீனிங் நான் சொல்றேன். என்னடா இவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு பாட்டை எடுத்துன்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்துல சொல்லுன்றானே நினைக்காதீங்க. காயலாம் கனியன கனிவிக்கும் ஒரு தனிப்பெரும் கருணை. பாருங்க, நான் வந்து மரமண்டையா இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கத்து கொடுத்து ஏதோ 100ல ஒரு 0.5 உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லி சாமியோட ஆணை இல்லையா? அப்ப காயலாம் நீங்க எல்லாம் காய் தானே. யாருமே பழம்ன்றதுக்கு யாருமே கிடையாது. எல்லாருமே இந்த இதுல ஜோக்ல பெருமானம் தெரியுமா? அரைப்படல் என்னவானே அத மாதிரி நம்ம எல்லாருமே பாதி தான். 50% விட கம்மி தான் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் லைன் இப்ப வாங்க. காயலாம் கனியன, கனியன காய சாமி என்ன நினைப்பாரு? பழுத்தடிச்சுடான்னு, இது பழுத்துச்சுடான்னு நினைப்பாரு. உங்களை பழுத்த வைக்க நினைப்பாரு. காயலாம் கனியன கனிவிக்கும் ஒரு தனிப்பெரும் கருணை. அடுத்த லைன், தேனே அமுதே என் கண் கண்ட தெய்வமே. இதுக்கு ஏதாவது மீனிங் வேணுமா? சாமிய வள்ளலாறு காதலிச்சு பாடுறார். தேனே அமுதே என் கண் கண்ட தெய்வமே. கலியுகத்துல தானே இருந்தார் அவர். இங்க பாருங்க, கலி கண்ட அற்புத காட்சியே, கனகமலையில தங்க மலைன்னு சொல்றார். எதை? கைலாய மலை சொல்றார். இப்ப அந்த 3 லைன் போச்சா? எல்லாருக்கும் தெரியுமா? இன்னும் தெரியலையா? கேளுங்க, இன்னொரு தடவை ரிப்பீட் கொடுக்குறேன். தாயலாம் கனியன கனிவிக்கும் ஒரு தனிப்பெரும் கருணை அமுதே, தேனே கண் கண்ட தெய்வமே, கனி கண்ட அற்புத காட்சியே, கனகமலையே. முடிஞ்சுதா? தாயனைய என் தந்தையேன்னா என்னோட தாயை விட சிறந்த என்னோட தந்தையே. வள்ளலார பெத்த அம்மாவோட ரொம்ப சிறப்பானவரா அப்படி சொல்றாரு. தாய் அணைய தந்தையே என் தந்தையே, ஒரு தனி தலைவன் பண்ணி உன்னை நான் ஒப்பிடவே முடியாது. அதுக்கு அடுத்த லைன்ல வந்து வர இருப்பாரு. உன் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட. சாற்றிடனா என்ன தெரியுமா? சாற்று சொல்லுவேன்னு நாவுக்கரசர் தேவாரத்துல சாற்றி சொல்லுவேன்னு என்ன தெரியுமா? சாட்டியால் அடிச்ச மாதிரி சொல்றான்னு சொல்றாங்கல்ல. உன் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட. உன்னோட பெருமையை நான் நினைச்சு அறிஞ்சு சாட்டி அறிஞ்சிருந்தா சாமி, சார்கின்றதோறும் அந்தோ ஐயோ என்னால முடியல சாமின்ற. அப்ப எவ்வளவு சாமியை காதலிச்சிருக்கு இல்லையா? சார்கின்றதோறும் அந்தோ வாயலாம் தித்திக்கும் மணமலாம் தித்திக்கும் மதியலாம் தித்திக்கும் மண்ணிய
மெய் அறிவெல்லாம் தித்திக்கும். ஓகேவா? வாயெல்லாம் தித்திக்குமா? உங்களுக்கு அண்ட வீட்டு கதையை பேசினாதான் வாயெல்லாம் தித்திக்கும் இல்லையா? அவருக்கு சாமியை பத்தி பேசினா வாயெல்லாம் தித்திக்கும், மனமெல்லாம் தித்திக்கும், மதியெல்லாம் தித்திக்கும், மண்ணிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும். எனக்கு இது உன்னை பத்தி பாடினா பேசினா உன்னை பத்தி நினைச்சா அறிஞ்சா மனசுல நீ வந்தினா என் வாயெல்லாம் தித்திக்குது சாமி, என் மனசெல்லாம் தித்திக்குது சாமி, என் மெய்யெல்லாம் தித்திக்குது சாமி, மண்ணிய மெய் அறிவெல்லாம் தித்திக்குது, அறிவெல்லாம் தித்திக்குது சாமி சொல்லிட்டு அடுத்த லைன்ல பாருங்க, எண்ணில் அதில் வரும் இன்பம் என் அப்பா. அந்த சந்தோஷத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். ஒரு பொண்ண ஒரு காதலம் போய் 8க்கு போய் மீட் பண்றாரு. அவங்க அன்னைக்கு அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரே சந்தோஷமா 8 மணிக்கு இருந்தாங்கப்பா போனம்பா அட்டை பண்ணி விட்டுருங்கப்பா சென்ட் அடிச்சுங்கப்பா இன்சைட் பண்ணிங்கப்பா. அத போல சாமி கிட்ட போய் சொல்ற வாயெல்லாம் தித்திக்கும், மனமெல்லாம் தித்திக்கும், மதியெல்லாம் தித்திக்கும், மண்ணியமே அறிவெல்லாம் தித்திக்கும், எண்ணில் அதில் வரும் இன்பம் என் புகழ்வேன் சாமி. அதை என்னன்னு நான் சொல்லி புரிய வைப்பேன் சாமி, என்னன்னு நான் சொல்ல முடியும்? எல்லாருக்கும் மெய்தான் அரும்பிடுவார். அந்த மாதிரி மெய்யெல்லாம் அரும்பணும். இதெல்லாம் கேட்கும் போது நான் ரசிச்ச பாட்டு, அதாவது நீங்களும் ரசிக்கணும்னு இந்த பாட்டு எடுத்துன்னு வந்தேன். இதெல்லாம் ஆச்சா? இதுல எனக்கு வர சபத்தை என்னன்னு சாமி நான் பேசுறதுன்னு கேட்டாரா? அவரோட நிலைமையை பத்தி அடுத்தது பேசுற பாருங்க. தூய எல்லாம் பெற்ற நிலை, எல்லாமே உடம்பு தூய்மையாய் போச்சுன்னா நீங்க சாவறதுக்கு முன்னா 2 நிமிஷத்துக்கு முன்னால உங்களோட நிலைமை எப்படி தெரியுமா? தெரியுமா யாருக்காது? இதே மாதிரி பக்தியோடே இருந்தீங்கன்னா தூய எல்லாம் பெற்ற நிலை மேல் அருள் சுகம் வந்துருதான். என்ன சுகம்? காம சுகம் வரலையா? அவருக்கு அருள் சுகம் வந்துருச்சான். தூய எல்லாம் பெற்ற நிலை அருள் சுகம் எல்லாம் விளங்கிட தோன்றி விளங்கிட தோன்றி விளங்கு சுடரேன்ற. அப்புறம் துரிய வெளி நடு நின்ற பெரிய பொருளே எங்க இருக்கிற சாமி? எங்க இருக்கிற? இங்க பாருங்க, துரிய வெளி நடு நின்ற எங்க இருக்கிற சாமி? வெளினா எது? ஆகாயம் தான் வெளி. இங்க பாருங்க, ஆகாயம் தான் வெளி. இந்த நான் சொல்றது நீங்க கேட்கறது இந்த ஜென்மத்துல ஒரு தடவை தான், வாய்க்கவே வாய்க்காது சத்தியமா. பல கோடி குட்டிகளாகும். துரிய வெளி நடு நின்ற பெரிய பொருளே, அதை விட பொருளே இல்லையா பெருசு. அப்ப என்னது? சாமி பெருசுன்னு அந்த வார்த்தையில எட்டு பாருங்க. துரிய வெளி நடு நின்ற சாமி நடுவுல இருக்கிறாராம் இல்லையா? ஏன் சாமி ஏன் அந்த மாதிரி சொல்ற? சைடு நின்ற நடு நின்றன்னு சொல்றாரு. எப்படி ஏன் சொல்றாரு? சிதம்பரத்துல சாமி நிக்கிற இடம் தான் உலகத்தோட நடு நின்று. அத சொல்றாரு பாருங்க, எவ்வளவு விஞ்ஞான ரீதியா சொல்றாரு பாருங்க. துரிய வெளி நடு நின்ற பெரிய பொருளே அருள் ஜோதி நடராஜ குருவே. அருள் ஜோதியா நிக்கிறாராம் சாமி உள்ள சிதம்பரத்துக்குள்ள. அவர் யாரா? நடராஜ குருவா நிக்கிறார். இது ரிப்பீட் பண்ணலாமா? ரிப்பீட் யாராவது ஒருத்தவங்க ரிப்பீட் செய்றீங்களா இந்த பாட்டு? இதுதாண்டா உங்ககிட்ட சந்தேகம் எங்களுக்கு அதெல்லாம் போவது உண்டாகும். சரி, காயலாம் கனியன கண்ணினிக்கும் ஒரு தனிப்பெரும் கருணை அமுதே தேனே எனக்கு கண்கண்ட தெய்வமே கனிகண்ட அற்புத காட்சியே கனகமலையே காயலாம் மனையே என் தந்தையே ஒரு தனித்தலைவனே உன் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட பார்வன்றதோறும் வாயலாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் அறிவெல்லாம் தித்திக்கும் மண்ணிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும் எண்ணில் அதில் வரும் இன்பம் என் புகழுவே தூயெல்லாம் பெற்ற நிலை மேல் அற்புதம் எல்லாம் தோன்றிட விளக்கு சுடரே புதிய வெளி நடு நின்ற பெரிய பொருளே அருள் சோதி நடராஜ குருவே. சொல்லலாமா? 4 லைனாவது ஒரு லைன் சொல்றீங்களா? ஒரே ஒரு லைன் யாராவது சொல்லுங்க. யாராவது பார்க்காம சொல்லுங்க.
பாருங்க, நீங்க நீங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. மரமண்டையெல்லாம் நல்ல மண்டையா ஆக்குறதுன்னா உங்களுக்கு ஈஸியா அந்த மாதிரி அவர் எழுதியிருந்தாருன்னா நீங்க ஈஸியா சொல்லுங்க. மரமண்டையெல்லாம் நல்ல மண்டையா ஆக்குற புரிவேண்டுவீங்க. இப்ப காயலான போது உங்களுக்கு வரல இல்லையா? காயலாம் கனியன கணிவிக்கும் ஒரு தனிப்பெரும் கருணை. சாமி யாரா? கருணை உள்ளம்ப அடைச்சவராம். சாதாரணமா கீழே கடந்த குப்பையை கூட எடுத்து வந்து கோபுரத்துல வைப்பாராம். அப்ப இதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லவோ புடிச்சுக்கணும்ல. காயலாம் கனியன கணிவிக்கும் ஒரு தனிப்பெரும் கருணை. அமுதே தேனே எனக்கு கண் கண்ட தெய்வமே. இதெல்லாம் ஈஸி தானே. கலியுகம் கண்ட அற்புத காட்சியே கனகமலையே. கனகமலை தங்கம். கனகமலையே காயலாம் அணைய என் தந்தையே ஒரு தனிப்பெரும் தலைவனே. உன் பெருமை, உன்னோட பெருமையை சொல்லும் போது உன் பெருமையை சாத்திட நினைத்திட மதித்திட அறிந்திட சாகின்றதோறும் அந்தோ வாயலாம் தித்திக்கும் மனதெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் கண்ணியமே அறிவெல்லாம் தித்திக்கும் எண்ணில் அதில் வரும் இன்பம் என் புகழ்வேன். புகழ்வேன்னா சொல்லுவேன் அர்த்தம். எண்ணில் அதில் வரும் இன்பம் என் புகழ்வேன். தூயலாம் பெற்ற நிலை வேல் அருட்சுகம் எல்லாம் தோன்றிட இறங்கு சுடரே. துரிய வெளி நடுநின்ற பெரிய பொருளே அருட்சோதி நடராச குருவே. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடுங்க. வேலை செய்யலைன்னா நான் மைக்கில் இந்த பாட்டை உங்களுக்கு பாடி இருந்தேன்னா நான் அழுதுருப்பேன். நான் அழுதுருப்பேன் நிச்சயமா. நான் நிச்சயமா அழுதுருப்பேன். ஏன்னா நான் இந்த பாட்டுல இந்த வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் போது என்ன தித்திக்குதோ தெரியல, என்னோட உடம்பு உருகி போச்சு. நீங்க நம்புறீங்களோ இல்ல, இந்த எலும்புல இந்த ஜவ்வெல்லாம் வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் நம்ம அப்படியே அப்படியே அழுகையா வருது. அந்த டோனும் இந்த டோனும் அவர் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ற, இதை விட எக்ஸ்பிரஸ் பண்ணவே, இதை விட எக்ஸ்பிரஸ் வெளிக்காட்டவே முடியாது. இத மாதிரி ஒரு உணர்வை வெளிக்காட்டவே முடியாது. எப்படி எல்லாம் பாருங்க, ஒரு காய ஆக்கி எடுத்து வந்து உன்னை நினைச்சா எனக்கு பிடிக்குது சாமி, இப்படி இருக்கு சாமி, தூய இது வந்து சாமி, நீ இப்பேற்பட்ட சாமி எப்படி ஒரு உளோண்டு ஒரு சின்ன இதுல அழகா சொன்னாரு பாருங்க. நீங்களும் சில பேர் பக்தி உள்ளவங்க மைக் இருந்ததுன்னா அழுது இருக்கலாம். இப்ப மைக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. மைக் இல்லாததால யாருக்கும் வரல இல்லையா? இந்த பாட்டு நான் சும்மா சொல்றேன் நினைக்காதீங்க. நீங்க இன்னொரு 6 மாசம் கழிச்சு நீங்க நிறைய பாட்டுலாம் பாடின பிறகு இந்த பாட்டை என்னைக்காவது வீட்டுல எடுத்து வச்சுப்பானா அன்னைக்கு அந்த சொன்னா பாடுறான் வேறுபட்ட பாட்டு பாருங்க. இதுக்கு ஒன்னும் டியூனும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. நீங்க பாட்டுக்கு அப்படியே எடுத்து வச்சு படிச்சீங்க. இப்ப நான் சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு தூக்கத்துல யாருக்கா இந்த பாட்டு கண்டிப்பா வரும் பாருங்க. நான் சொன்னாரு வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தின்னு எங்கடா தித்திக்குது, ஒரே ஏப்பமா வந்து தள்ளுதுன்னு யோசிக்க கூடாது. என்ன வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம், மதியம்னா புத்தி, மண்ணிய மெய் அறிவு என்னது, அந்த புத்தியால என்ன ஆச்சா மெய்ய அறிவு வந்துருச்சான் அவருக்கு. புத்தி இருக்கணும் இல்ல? இப்ப அந்த புத்தி இருக்கிறதால தானே இங்க கோயில் பக்கம் வரீங்க. இந்த கோயிலுக்கு வந்தாதானே உங்களுக்கு மண்ணிய மெய் அறிவு வருது, ஞானம் வருது. அதனால வாயால பாடி அத மனசு அனுபவிச்சு அத புத்திக்கு போய் புத்தியில இருக்கிற மெய்ஞானம் அத ருசிக்கு தான் போய் வாயால வந்து பாடி நம்ம பாடுறோம்ல. இப்ப தாளப்பட்டு பாடு வாய் பாடுது. அப்ப என்ன ஆகுது, மனசு கேட்டு புத்திக்கு போகுது. புத்திக்கு போகும்போது புத்தியில மெய்ஞானம் சாமியோட ஞானம் இருக்கிறவனுக்கு அது என்னவா
எண்ணில் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன். என்னான சாமி நான் சொல்றது இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு சுவாமி. ஒரே தடவை ரிப்பீட் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? டைம் ஆயிடும். எல்லாரும் பாக்குறீங்களா? என்ன இல்ல பேப்பர் காயலாம் கனியன கனிக்கும் ஒரு கனிப்பெரும் கருணை அமுதே தேனே எனக்கு கண்கண்ட தெய்வமே கனித்த அற்புத காட்சியே கனகமலையே காயலாம் மலையின் தந்தையே ஒரு கனிப்பெரும் கருணனே உன் பெருமையை காட்டிட நினைத்திட மதித்திட அறிந்திட சாகின்றதோறும் வந்தோ காயலாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் அறியலாம் தித்திக்கும் மண்டிய நீ அறிவலாம் தித்திக்கும் எண்ணில் அதில் வரும் இன்பம் என் புகழவே தூயலாம் பெற்ற நிலை நேர் அருட்சுகம் எல்லாம் தோன்றிட விலங்கு சுடரே துரிய வெளி நடுகின்ற பொருளே அருள் சோதி பொருளே. அப்படியே இந்த பாட்டை பாடிட்டு எல்லாரும் கண்ணை மூடிட்டு சிதம்பரத்துல நிக்கிற அந்த நடராஜ பெருமான ஒரு தடவை தயவு செய்து நினைங்க. உங்களுக்கு எல்லாம் முக்தி வரும். உங்களுக்கு எல்லாம் முக்தி வரும். நான் ஒரு பாட்டு நீங்க பாடி இருப்பேன் ஏற்கனவே. நீங்க எல்லாத்தையும் வாங்கி இப்படியே விட்டுட்டு கூட எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. அத மாதிரி விடக்கூடாது. சிதம்பரம் நடராஜரை எதுக்கு சொல்றேன்னா, பர்டிகுலரா சொல்றேன்னா, வாழற நேரத்துல ஒரு நிமிடமாவது நடராஜ பெருமானை யோசிச்சிருக்கணும். ஏன் சாமி சொல்றீங்கன்னா, உங்களை அங்க போய் நீ இந்த பக்கம் போ, நீ எந்த பக்கம் போ, நாயே நீ பின்னால போன்றான்னு வச்சீங்க. அதுல சிவபெருமான் வந்து நீ நடராஜ பெருமான நினைச்சவன்னா, டே அவன் அப்படி தள்ளாதரா, என் பக்கம் தள்ளுன்னு கூப்பிடுவாராம். எங்க நரகம் பக்கம் தள்ளாதரா, அவன் நல்லவன் தாண்டா, நீ என்ன வாழும் போது நினைச்சான்டான்னு சொல்லுவாரா. யார் சொல்றது? அந்த மூணாவது நிக்கிறாருல சுந்தரமூர்த்தி பெருமான்னு பேர். அவரெல்லாம் போய் பாருங்க, அவரெல்லாம் தொடுங்க, கொஞ்சுங்க. ஆமா, மனுஷனே எவ்வளவு நாள் தான் கொஞ்சுவீங்க, அதெல்லாம் கொஞ்சங்க போய் அவரை போய் பார்க்கணும். அவரை போய் பார்த்து கொஞ்சணும். இந்தி சாமி மடித்தாடும் அடிமைக்கண் நன்றியே மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும் பொழுது தடுத்தாட்கொள்வார். இத மட்டும் பேசிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்க தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். மடித்தாடும் அடிமைக்கண் நன்றியே மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும் போது தடுத்தாட்கொள்வார். சாமி வந்து செக்கில இடாதரா, அவனை செக்கில போடாதரா, விடுறா, என் பக்கம் விடுறான்னு சிவபெருமான் வந்து உங்களை கூட்டுக்கு வரான். நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா எப்போ நடராஜ பெருமானை இப்ப நினைக்க சொன்னால கண்ணை மூடி அங்க நீங்க போகும்போது, ஆமா அந்த ஆளு ஒருத்தன் பைத்தியக்காரன் கீரைப்பாலை கோயிலுக்கு வந்தான், அவன் தான் சாமி என்ன நினைக்க சொன்னான் ஒரு நிமிஷம். இல்லைன்னா நானாவது அதை நினைக்கிறதா, அது மால் இருக்குது, பீச் இருக்குது, அதை தானே சாமி நான் நினைச்சிருந்தேன் இல்லையா? அப்படித்தானே நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம். அது நினைக்க கூடாது. எந்த மாலுக்கு போனாலும் இந்த மாலு உள்ள நினைச்சுக்கினே இருக்கணும், அதை ஓட விட்டுக்கினே இருக்கணும். ஆரம்பிச்சு மட்டும் வச்சு பாருங்களேன், நீங்க சொல்றதெல்லாம் சாமி கேட்பான். நான் சொல்றத சாமி கேட்பாருன்னு சொன்னா அகம்பாவும், நான் சொல்றதையும் சாமி கேட்பாரு. கொஞ்சம் கேட்கிறாரு இப்பெல்லாம். அதனால நீங்களும் முயற்சி பண்ணுங்க. சத்தியமா கேட்பாரு, சத்தியமா நடக்கும் நீங்க நினைக்கிறது எல்லாமே. இந்த பாட்டு ஃபுல்லா ஒரு தடவை பாடிட்டு போயிருக்கு. மடித்தாடும் அடிமைக்க நன்றியே மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார்னா யமன், தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும் போது தடுத்தாட்கொள்வார். சாமி தடுப்பாராம். கடுத்தாடும் கரதலத்தில் தமரகமும் எரியகளும் கரிய பாம்பும். சாமி கையில நெருப்புக்குதான். கடுத்தாடும் கரதலத்தில் தமுரகம்னா உடுக்கை, தமுரகமும் எரியகல நெருப்பு, எரியகலும் கரிய பாம்பும். பிடித்தாடி புலியும் சிற்றம்பலத்தும் பெருமானை பெற்றாமன்றே 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 பெற்றாமன்றே. கடுத்தாடும் கருதலத்தில் தமரகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்த ஆடி புலியூர் சிற்றம்பலம்னா அது நம்ம சிதம்பரம். புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாமன்றே பெற்றாமன்றேன்னு சுந்தரமூர்த்தி பாடுற. அதனால இது வரைக்கும் எதுவும் கேட்காதவங்க கண்ணை மூடி ஒரு நிமிஷம் சிதம்பரம் கோயில் உள்ள போற மாதிரி நடராஜர் இப்படி ஆடி உங்களுக்காக காத்து நிற்கிறாருல்ல,
அவர் ஒரு தடவை நினைச்சிட்டு எல்லாரும் அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஆரம்பிக்கணும். தயவு செய்து பேசக்கூட ஒரு விஷயம் நினைங்க. சிவகாம சுந்தரி பக்கத்துல இருப்பாங்க, மறந்துடாதீங்க. நந்தி இருப்பாங்க, மறந்துடாதீங்க. சிவபெருமானோட அந்த நடராஜர் மூர்த்தி விக்கிரகத்தை கொஞ்சம் நினைச்சிட்டு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணுங்க. நல்லது. நமச்சிவாய். நீங்க நமச்சிவாய் சொல்லக்கூடாது, நீங்க அதை நினைச்சு முடிச்சுட்டு நான் ஓம் நமச்சிவாய் சொல்றேன்.